ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அப்டேட்ஸ் வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதனால் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட ஷெடியூல் வந்து மாற்றிருக்கிறாங்க. சரியா? அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷெடியூலுமே மேபி எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னையோட வந்து கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருக்கணும். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், எம்சிசியோட டேட் வந்து இன்னையோட முடியுது. அந்த டேட்டுமே மேபி என்னாச்சு பார்த்தா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே, அதாவது as per notification of MCC UG state round counseling of all India quota has been extended சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டே ரவுண்ட் இஸ் பீன் எக்ஸ்டெண்டட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு the candidates can register and fill their choices and log their choices till 12 noon 2000, அதாவது 14 நவம்பர் 2025 வரைக்கும் இருக்குது. அதாவது 12 மணி வரைக்கும் இருக்குது நமக்கு டைமு. அதனால் பிரச்சனை இல்லை. 14 நவம்பர் 2025 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. சரியா? அதாவது நாளைக்கு நமக்கு ஆஃப்டர்நூன் 12 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வில் பி டன் 14 நவம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 15 நவம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சனிக்கிழமை ரிசல்ட் வந்துருமே கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தி கேண்டிடேட்ஸ் கேன் டவுன்லோட் தேர் அலாட்மெண்ட் வந்து 15th நவம்பர். அப்போ 15th நவம்பர்லேருந்து 20th நவம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டேட் வந்து 20ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கண்டிப்பாக மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னும் அந்த கர்நாடகாவோட கேஸ் வந்து முடியாதனால மேபி அந்த மாற்றங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.